எது நடந்தாலும், எதை வாழ்வில் சந்தித்தாலும், எந்த இழப்புகளை தோல்விகளை வாழ்வில் கொண்டாலும் தங்களுடைய சிந்தனையாலும், உடலாலும், மனதாலும், எண்ணத்தாலும், செயலாலும் உறுதியோடு முன்னேறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். தங்களுடைய வாழ்வில் அவர்கள் எதையும் பார்ப்பார்கள். நோயை பார்ப்பார்கள், செல்வத்தின் இழப்பை பார்ப்பார்கள், விரும்பியது நடக்காததை பார்ப்பார்கள், தொழிலில் தோல்வியை பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு முழுவதும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் இது நடக்கிறது. நான் இறை நம்பிக்கையாளன், நான் கவலை கொள்ளக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, இறை நம்பிக்கையாளன் ஒருபோதும் கவலை கொள்ள மாட்டான். கவலை ஷைத்தானுடையது. கவலையை கொண்டு ஷைத்தான் உள்ளத்தை உடைப்பான், அல்லாஹ்வை விட்டு அவனை தூரமாக்குவான். கவலை கொள்ள மாட்டான் இறை நம்பிக்கையாளன். பயம் கொள்ள மாட்டான். உலகமே அவனுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருந்தாலும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்று அவன் சொல்லுவான். கவலை கொள்ள மாட்டான், பயம் கொள்ள மாட்டான். அவனுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை மனதில் வைத்திருப்பான். கவலை கொள்ளாது, பயம் கொள்ளாது. அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். எதிலும், இந்த உலக காரியத்திலும், தொழிலிலா நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இறை நம்பிக்கையாளராக இருந்து அல்லாஹ் அனுமதித்த வழியில் உங்களுடைய செல்வத்தை சேகரிப்பதற்கு நீங்கள் முன்னேறினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களையும் செல்வத்திலும் நீங்கள் முந்தலாம். உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதில் வைத்திருந்தால், முஃமின்களாக வாழ்ந்தால். விளையாட்டிலா, தொழிலிலா, கல்வியிலா, அல்லது இந்த உலகத்துடைய எந்த காரியத்திலும் அடுக்கிக் கொண்டே போகுங்கள். நீங்கள் முன்னால் வந்தால்தான் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள். ஏன்? நீங்கள் உறுதியோடு அல்லாஹுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள். எல்லோர்களை விடவும் நீங்கள் மேன்மையானவர்கள். உங்கள் சமூகத்தில் வாழக்கூடிய மக்களில் யாரை நீங்கள் அருகில் வைத்திருந்தாலும் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் ஏன்? இறை நம்பிக்கையாளன் பலமுள்ளவனாக இருந்தால்தான் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.